மக்களே வணக்கம். எழுத்தாளர் ஜெயகாந்தன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பெரிய படைப்பாளர். 1960 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் வெளிவந்த சிறுகதையின் தலைப்பு வந்து 2 குழந்தைகள். அவர் எழுதின அந்த கதை ரொம்ப அற்புதமான கதை. ஒரு பணக்கார குழந்தை, ஒரு ஏழை குழந்தை, இவ்வளோதான் மையம். இதில் பணக்கார குழந்தைங்களுக்கு, ஒரு 4 வயசு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது வந்து ரொம்ப போராட்டமாக இருக்கும். கதை சொல்லுவாங்க, அப்புறம் என்னென்னமோ சொல்லி ஏமாத்திலாம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் தேவையே கிடையாது. சாப்பாடு சட்டி அப்படி எடுக்கும்போது தான் அந்த குழந்தைங்க ஒடியாரம் ஆசையாக. காரணம் வந்து பசி, எதுவுமே இல்லாத நிலை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை குழந்தைக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது. சரி, அவங்க என்னதான் வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா நல்லா யோசிச்சு பாருங்க. 1960களில் இந்த கதை வந்திருக்கு. நானும் ஒரு 100 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். என்னுடைய கதைகள் பெரும்பான்மை வந்து கற்பனை கதாபாத்திரத்தை விட நான் நேரில் கண்டவர்களை தான் நான் எழுதியுள்ளேன். ஒருவேளை ஜெயகாந்தன் அவர்கள் பார்வையில் தினசரி நடவடிக்கைகளை யாரை அது ஒரு ஆதரவற்ற தாய் இவங்கெல்லாம் பார்த்து அவர் எழுதுனாரான்னு தெரியல. நம்ம இதயத்தில் ஊசி வச்சு தைக்கிற மாதிரி இருக்கு இந்த கதை. ஆமாங்க, வீடு கூட இல்லாத ஒரு நிலை. அந்த குழந்தையின் பசியை போக்கணும். சோனப்பன், குழந்தை பேர் சோனப்பன், அம்மா பேர் வந்து செகப்பி. பாருங்க எப்படி கதா வைக்கிறாரு. கருப்பின் கூட வைக்கல, ஒரு செகப்பின்னு வைக்கிறாரு பேர். ரொம்ப ஒரு வலிமையான தாய். அந்த வலிமை எதற்கு மட்டும் பயன்படுதுன்னா, அந்த குழந்தையினுடைய பசியை போக்க எப்படியாவது உழைக்க வேண்டும். எந்த வேலை வேணா செய்ய அவங்க தயாராயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இவங்க ஒரு வீட்டில் ஆதரவு தேடி போறாங்க. அது ஒரு பணக்கார வீடு. அந்த வந்து சுப்பு ஐயர்ன்ற அந்த கதாபாத்திரம் வைக்கிறாங்க. ஒரு நல்ல வசதியான ஒரு ஐயர். அவங்க மனைவி மாமி இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இவங்களுக்கு அந்த சுப்பு ஐயருடைய வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மாட்டு கொட்டா இருக்கு. அந்த மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணுற வேலை செய்கிறாங்க இந்த செகப்பி. சும்மா அதை பராமரிக்கிறாங்க. பராமரிச்சுட்டு அங்கேயே அவங்க தங்கிக்கு இடம் ஒதுக்கப்படுது. இவங்களுக்கான உணவு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வந்து இந்த கஞ்சி தண்ணின்ற ஒரு சொல்லாடல். வறுமையை ஆடையாக போர்த்திய 90 காலகட்டங்களில் வாழ்ந்த அனைவருக்கும் தெரியும். நான்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலகட்டத்திலாம் அந்த சோறு வடித்த தண்ணி, கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்காதான்னு ஏங்கிய நாட்கள் நிறைய இருக்கு. நினைச்சா இன்னும் கூட கண் கலங்குது. அது என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வறுமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஆப்பிரிக்கா திரைப்படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெயகாந்தன் அந்த காட்சிப்படுத்துற விதம் பாருங்க. அந்த அந்த ஐயர், சுப்பு ஐயருடைய அவங்க மனைவி கொஞ்சம் நல்ல இரக்கமான பெண்மணி. இவங்களுக்கு அந்த கஞ்சி தண்ணி அவங்க கொடுக்கும் பொழுது ஒரு தகர பாத்திரம், குவளை ஒன்று வச்சு அந்த சிகப்பின்றவங்க அதை வாங்குறாங்க. அதில் 1-2 அரிசி உணவு வந்தால் கூட அந்த சுப்பு ஐயர் வந்து கோவப்படுவார். ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கோவப்படுவார், எரிஞ்சு விடுவார். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வீட்டை பராமரிக்க இவங்க பயன்படுறாங்க. இந்த செய்தியும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு 4 வயசு குழந்தைய, ஒரு பெரியவங்க ஒரு 50-60 வயசு பெரியவங்க அந்த 4 வயசு குழந்தைய பார்க்குற அந்த கருணை பார்வை கொஞ்சம் கூட இந்த சுப்பு ஐயருக்கு கிடையாது. செகப்பி அவங்க குழந்தைய பார்க்கும் பொழுதெல்லாம் எரிஞ்சு விழுவார். அவங்க எப்பவுமே இடுப்பில் வச்சுட்டு இருப்பாங்க அந்த குழந்தைய. இவர் திட்டுவார், அதனால் இறக்கி விட வேண்டியது தானே, அதை நான் இடுப்புலேயே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இதில் என்ன குடும்பம்னா, இப்படி திட்டுறாரு பார்த்தீங்களா. இவருக்கு ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு குழந்தை, அவனுக்கு 4 வயசு. இந்த 2 குழந்தைகள் தலைப்பு பார்த்தல, இது பணக்கார குழந்தை, இவருடைய பேரன். அந்த பேரனை இவர் கொஞ்சம் அழகு இருக்கு பாருங்க. கொஞ்சிட்டங்க, சந்தோஷமா இருக்கட்டும், உங்க பேரன் நீங்க கொண்டாடுங்க. அதே நேரத்தில் இன்னொரு குழந்தைய பார்க்கும் பொழுது ஒரு எரிச்சலான பார்வை வருதுல்ல. எங்க போச்சு உங்க மனிதனை? திருவள்ளுவர் சொல்றாரு, அறம்போல் அறிவுடையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ பட்டம் வாங்கியிருந்தாலும், மனிதர்களை மனிதர்களாக நேசிக்கக்கூடிய பண்பு உன்னிடம் இல்லை என்றால் நீ மனுஷனே இல்லைன்ட்டாரு திருவள்ளுவர்.
ஜெயகாந்தன் பெரிய மனுஷன் போலங்க. எப்படி கம்பேர் பண்ணி அந்த 2 குழந்தைங்களை வச்சு பணக்கார குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை முறை, ஏழை குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு. இதில் உச்சகட்டமாக என்னன்னா, இந்த ஒரு காட்சியில் அந்த குழந்தைக்கு ரொம்ப பசியாக இருக்கும். இந்த சிகப்பி அவங்க குழந்தை ஏழ்மையில் உள்ள அந்த குழந்தைக்கு பசியாக இருக்கும். அன்னைக்கு வேற அந்த சுப்பையர் வீட்டில் வந்து ஒரு தடல் குடல் விருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்சியலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த குழந்தை பசியில் அழுதுகிட்டே இருக்கும். அவங்க அம்மா வந்து மாமிக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. வரவங்க போகிறவங்களாம் அந்த சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு பரிமாறத்துலேருந்து அவங்க கை கழுவ தண்ணி எடுத்து வைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி வேலைகள். காரணம் என்னென்னா, எப்படியாவது கடைசி பந்தியில் தன்னுடைய மகனுக்கு ஒரு வயசோறு கிடைச்சிடாதா அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதே வேளையில் தன்னுடைய குழந்தை என்ன செய்கிறான்னு தூரம் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த மனுஷன் எவ்வளோ கொடூரமான மனுஷன் பாருங்க. அந்த மனுஷன் உள்ள இருக்கக்கூடிய வன்மம் எப்படி வெளிப்படுது பாருங்க. இந்த சுப்பையருடைய மகள் வந்து அரைக்குறையாக சாப்பிட்டுட்டு அந்த எச்சையில போடுறாங்க. அதில் ஜாங்கிரிலாம் வேற குப்பை தொட்டியில் விழுந்திருக்கு. அவங்க ஏன் அரைக்குறையாக சாப்பிட்டாங்கன்னா, அந்த அவங்க மகன் வந்து ஒரே அழுகை, அம்மா என்னை விட்டுட்டு சாப்பிட்றாங்கன்னு அவங்க கத்துறான். இவங்க வந்து இதுக்கு இடையில சனியனை என்னை சாப்பிட விட்றியா பத்தி அப்படின்னு அந்த குப்பை தொட்டில் அந்த இலையை போட்டாங்க. இந்த சுப்பையருக்கு பாருங்க, அந்த மனுஷனுக்கு அதில் ஒரு ஜாங்கிரி விழுந்திருக்கிறத பார்த்துட்டு அவங்க மகள்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா ஜிலேபி நீ சாப்பிடவே இல்லை, எங்கே இந்த சனியை நான் சாப்பிட விடுதுன்னு அவங்க மகனை திட்டுறாங்க. அதாவது இவருடைய பேரன். இவருக்கு வந்து அதையும் யோசிச்சுட்டு இருக்காரு, இந்த ஜாங்கிரி என்ன பண்ணலாம் குப்பை தொட்டியில் இருக்குதுன்னு. அந்த ஆளுக்கு அந்த ஜாங்கிரி வீணாயிட போதேன்ற கவலையை விட இந்த ஏழை குழந்தை மேலே காட்டின அலட்சியம், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணவம், ஒரு வன்மம் எப்படி வெளிப்படுதுன்னா, அந்த சோனப்பன்ற அந்த ஏழை குழந்தைய கூப்பிடுறாரு. ஏய், உனக்கு ஜிலேபி வேணுமாடா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஜிலேபினா என்னன்னு புரியல. திருத்துன்னு முழிக்கிறான் அந்த குழந்தை. ஏன்னா அம்மா அமைதியா இருன்னு சொல்லிட்டு வேலை பார்க்க போயிருக்காங்க. அப்படியே இல்லடா உனக்கு மிட்டாய் வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே, எந்த குழந்தை பசியில் இருக்கிற குழந்தைகிட்ட மிட்டாய் வேணுமான்னு சொன்னால் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த குழந்தையும் வேணும்னு சொல்ல அதை கை காட்டுறாரு. அந்த குப்பை தொட்டியில் போயிட்டு இருக்குது பாருங்க. இந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் வாயில் கடிக்குது. அவங்க அம்மா தூரம் வந்து பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு அங்கமெல்லாம் பதறுது. என் குழந்தை குப்பை தொட்டியில் போய் எடுத்து சாப்பிடுதுன்ற அந்த கோபத்தில் அவங்க அங்கே செஞ்சிட்ருக்க அந்த வந்தவங்க சாப்பிட்றதுக்கு கை கழுவ தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை விட்டு வேகமாக வந்து அந்த குழந்தைய அந்த கையிலேயே ஒரு அடி அந்த அடி வந்து அங்கே இருந்த சுப்பு ஐயர் முகத்தில் அரைஞ்சா மாதிரி ஒரு அடி. அப்புறம் அந்த குழந்தை அரைக்குறையாக வாயில் மென்னுட்டு இருந்த அந்த ஜாங்கிரியை வாயிலேருந்து எடுத்து துப்ப சொல்லி அந்த குழந்தை ஒரு பக்கம் அழுகை, அந்த அரைகுறையான இனிப்பு தொண்டைக்குள்ள முழுங்க முடியாத நிலை கத்துது. இந்த இடத்துல அவர் கேட்குற சுப்பையர், ஏமா குழந்தைய அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்க நாங்கெல்லாம் ஏழை தான் சாமி, அதுக்காக இந்த எச்ச இலையை எடுக்கிற வேலையை இப்பயே விட்டுட்டா என் பையன் எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது இந்த குழந்தை, அந்த ஏழை குழந்தை அழுதுட்டு ஐயா தான் எடுக்க சொன்னாருன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல போய் இந்த அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அவங்க கத்துறாங்க, என் குழந்தைய எப்படி சொல்கிறீங்களே, உங்கள் பேரனை நீங்கள் சொல்லுவீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. இந்த காட்சியை சுப்பையருடைய மனைவி அந்த மாமி பார்க்குறாங்க. அவங்களும் கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஆணாதிக்கம், ஒரு வன்மம் புத்தி கொண்ட ஒரு கணவர்கிட்ட மாட்டிக்கிட்டுமேன்ற சொல்ல முடியாத நிலை அவர்களுக்கு. ஏன்னா இவங்க சிகப்பிக்கு எப்பயாவது உணவு ஏதாவது கொடுக்க போனாங்கன்னா உடனே கண்டிப்பார். என்ன சொல்லி கண்டிப்பாருன்னா, நீனா பெரிய வாழ்ந்த குடும்பமா, நீயே இல்லாதவ, நான் பார்த்து உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரியான வசை சொற்களை வந்து அவர் தொடர்ச்சியாக சொல்லும் போதுலேருந்து இந்த எழுத்தாளர் இந்த ஒரு வன்ம புத்தி கொண்ட இந்த மனிதனை ஆணாதிக்கம் கொண்டவனாகவும் காட்சிப்படுத்த விரும்புகிறார். இந்த கதையில் இறுதியாக இப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பில் இருப்பதை விட அங்கிருந்து செல்வதே மேல் என்று தன்னுடைய அந்த 4 வயது சோனப்பன் அந்த குழந்தைய அந்த ஏழை தாய் இடுப்பில் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு இனி நான் இங்கே இருக்க மாட்டேன்னு அங்கே கிளம்பி போகிற அந்த ஒரு மன வலிமையை இந்த எழுத்தாளர் கொடுக்கறதுலேருந்து நம்ம எல்லாருக்கும் அவர் இந்த எழுத்தின் வழியை சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த உலகம் பெரியது, உங்களுடைய மானம் கேள்விக்குள்ளாக்கப்படும் பொழுது நீங்கள் அவ்விடத்தில் இருப்பதை விட அங்கிருந்து வெளியே செல்வது
உத்தமம் என்பது போல் இந்த சிறுகதை முடிந்துள்ளது. எவ்வளோ பெரிய படைப்பாளர்ல ஜெயகாந்தன். அந்த எச்சில் உணவை அந்த குழந்தை எடுத்து வாயில வைக்கிற ஒரு காட்சியை காட்டி அந்த ஏழை தாய் பதறக்கூடிய ஒரு காட்சியை வைக்கிறான் மனுஷன். இந்த உலகத்தை அந்த ஆள் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு. அதனால தானே ஜெயகாந்தன் எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஐ லவ் யூ ஜெயகாந்தன் தலைவா. அன்புள்ள நண்பர்களே, ஜெயகாந்தனுடைய படைப்புகளை உங்கள் கண் கொண்டு படியுங்கள். உண்மையாக ஜெயகாந்தன் யார் என்று நீங்களும் அறிவீர்கள். நன்றி, வணக்கம்.